Animate CC Part 6 Bone Tools தமிழ்ல போன் டூல்ஸை நம்ம ஷேப் கூட யூஸ் பண்ணும்போது அது இது மாதிரி ஷேப்பை அது பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுவே நம்ம போன் டூல்ஸை ரெண்டு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் கடையில் யூஸ் பண்ணும்போது அந்த சிம்பிள்ஸை சாலிடாக பெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ஹியூமன் ஸ்கெல்டன் மாதிரி ஆக்ட் ஆகும். அதே சமயம் நம்ம போன் டூல்ஸை வேறு விதமாகவும் உபயோகப்படுத்தலாம். உதாரணத்திற்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் மெஷின், அதாவது கிரெயின், ரோபாட்டிக் ஹேண்டு, இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட போன் டூலை பயன்படுத்தலாம். ஸோ போன் டூல் அதோட யூஸ், அதை எப்படி பயன்படுத்துங்கிறத இப்போ பார்க்கலாம். போன் டூல் உங்கள் அனிமேஷனை இன்னும் சுலபமாக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூல் என்னென்னு கேட்டிங்கன்னா போன் டூல்ஸ்னு சொல்லலாம். அனிமேட் சிசியில் இது எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டூல் பேனலில் மிஸ்சிலீனியஸ் டூல் செக்ஷனில் ஒரு போன் சிம்பிள் மாதிரி ஒரு ஐக்கான் பட்டன் இருக்கும். அந்த ஆப்ஷன் தான் போன் டூல். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் போன் டூலை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் அந்த போன் டூல் எப்படி பயன்படுது அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேட் காட்டுறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே ஒரு ஸ்கெலிட்டன் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஸ்கெலிட்டனோட ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் செட்டப் வந்து ஒரு ஸ்கெலிட்டான் அப்படிங்கிற நேமில் ஒரு சிம்பிளாக மாற்றி வச்சுருக்கேன். இதை டபுள் கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒவ்வொரு சிம்பிளுமே தனித்தனி பார்ட், அதாவது ஹெட்டு வந்து தனி சிம்பிள், ஆர்ம்ஸ் வந்து தனி சிம்பிள், அதுமாரி ஃபோர் ஆர்ம் தனி சிம்பிள், பாடி தனி சிம்பிள், அப்புறம் இந்த ஹிப்போ இந்த ட்ரோசர்மு சொல்லுவோம், இது வந்து ஒரு தனி சிம்பிள், அப்புறம் தையோட செட்டப் வந்து தனி, அப்புறம் ஃபோர் லெக்கோடது அதாவது லெக்கோட தனி, இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். கேரக்டரை வரைஞ்சி தான் நம்ம இதில் போன் டூல் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. உங்கள் ஃபோட்டோவை கூட கட் பண்ணி இதேமாரி பார்ட்டாக கட் பண்ணி அதை வந்து சிம்பிளாக மாற்றி அதுக்கப்புறம் அதில் போன் செட் பண்ணி கூட அனிமேட் பண்ண முடியும். சிம்பிளாக மாற்றினதுக்கப்புறம் பிவட் பாயிண்ட் எங்கே வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. என்னோடய பிவட் பாயிண்ட் வந்து தலைக்கு கழுத்துக்கிட்டே இருக்கணும். அதுமாரி ஆர்ம்ஸுக்கு வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட இருக்கணும். ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு வந்து எல்போ கிட்டே இருக்கணும். அந்த க்ரைட்டீரியாலாம் எல்லாத்துலேயும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு பிவட் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம போன் செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுமாரி லெக்கில் வந்து நீ இருக்கிற இடத்துல வந்து பிவட் பாயிண்ட் இருக்கணும். தையில் வந்து அந்த ரெண்டு இடம் ஜாயிண்ட் ஆகிற ஹிப் பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற ஹிப் போன் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து பிவட் பாயிண்ட் இருக்கணும். அதெல்லாம் அலைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போன் டூலை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். போன் டூலை செட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே காமனாக ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒருத்தவங்க ஒரு ஸ்டைலில் வந்து போன் டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு என்டையர் ஸ்கெலிட்டனுக்கு வந்து மொத்தமாக போன் டூலில் அப்படியே அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை தனித்தனி பார்ட்டுக்கு வந்து தனித்தனி ஸ்கெலிட்டன் அப்ளை பண்ணலாம். நான் எப்போவுமே தனித்தனி பார்ட்டுக்கு தனித்தனி ஸ்கெலிட்டன் யூஸ் பண்ணி தான் அனிமேட் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, போன் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய டோர்சர், அப்புறம் வந்து பாடி, அதுலேருந்து அப்படியே ஹெட்டு, இது எல்லாம் ஒரு செட்டான ஒரு போன், அதாவது ஒரு ஆர்மேச்சர். அதாவது போனு எப்போவுமே போன் வந்து சீக்வன்ஸாக சேர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம ஆர்மேச்சர்னு தான் சொல்லுவோம். நம்ம சிம்பிள்ஸில் போனை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இருக்கிற லேயர் வந்து ஆர்மேச்சர்னு ஆட்டோமேட்டிக்காக ரீநேம் பண்ணி ஒரு புதுசாக ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிடும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் ஐக்கான் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல போன் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் அதை ரீநேம் பண்ணிவிட்டு பாடி அப்படின்னு மாற்றிக்கிறேன். இதே மாதிரி ஆர்ம்ஸு தனியாக, லெக்ஸு தனியாக ஸ்கெலிட்டன் அதாவது போன் டூல் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு அதை தனியாக ஆர்மேச்சராக செட்டாக வச்சுக்க போகிறேன். இப்போ என்னோடய ஆர்ம்ஸை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். சிம்பிள் போன் டூல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சிங்க. ஒரு சிம்பிள்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் வந்து ரெண்டு இடத்துல வந்து ஒரே போனை வைக்க முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆம்ங்கிறது ஒரே ஒரு சிம்பிள். இப்போ நான் இதில் அதாவது என்னோடய ஷோல்டர் இருக்கிற இடத்துலையும் எல்போ இருக்கிற இடத்துலையும் ஒரே போனை ஃபிக்ஸ் பண்ண நினச்சேன்னா என்னால் முடியாது, ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் போனை வச்சு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது ரெண்டு இண்டிவிஜுவல் சிம்பிளை தான் கனெக்ட் பண்ண முடியும், ஒரே சிம்பிள்குள்ளே கனெக்ட் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ஷேப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, சிம்பிளாக மாற்றாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்கள் போனை யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி செயல்படும். அதை நான் அடுத்த டுட்டோரியலில் எப்படின்னு காட்டுறேன்.
ஓகே, எல்லாத்துக்கும் போன் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் போன் விசிபிளாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிடலாம். கீபோர்டில் வந்து வி அப்படிங்கிற ஷார்ட்கட், விங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட டூல்ஸ் பேனலில் செலெக்ஷன் டூல் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் இதுவும் ஒன்று தான். ஸோ நான் விஎம் கீ ஷார்ட்கட்டில் மாற்றிக்கிறேன். நீங்கள் செலெக்ஷன் டூலை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மாடலில் எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் அதோட போன் தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது என்னோடய பாடிக்கு ஒரு செட் ஆஃப் ஆர்மேச்சர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆர்ம்ஸுக்கு ஒரு செட்டு, அதுமாரி லெக்ஸுக்கு ஒரு செட்டில் நான் ஆர்மேச்சர் ரெடி பண்ணி தனித்தனியாக வச்சுருக்கேன். இந்த 3 ஆர்மேச்சரும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகலை, எல்லாமே தனித்தனியாக செட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த லேயர்ஸ் பேனலில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும், டைம்லைனில் பார்த்தா தெரிஞ்சிடும். பாடிக்கு தனியாக ஆர்மேச்சர், லெஃப்ட் ஹேண்ட், லெஃப்ட் ஆர்ம், லெஃப்ட் ஹேண்டுங்கிற லேயர் அந்த ஆர்மேச்சர் பேரை மாற்றிக்கிறேன். அதுமாரி ரைட்டுக்கும் ரைட்டுன்னு மாற்றிக்கிறேன். ரைட் லெக், டோட்டலாக நம்மளுக்கு இப்போது வந்து 5 செட் ஆஃப் ஆர்மேச்சர் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒன்றா தான் ஆக்ட் ஆக போகுது. உங்கள் போனை கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தனித்தனி ஆப்ஜெக்ட், அதாவது தனித்தனி சிம்பிளை அதோட எங்கெங்கே பொசிஷனில் வந்து சேரணுமோ அந்த பொசிஷனில் ட்ராக் பண்ணி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சிங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் பாடி பார்ட்ஸ் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா முன்னாடி இருக்கிற வேண்டிய ஆப்ஜெக்ட் பின்னாடி போய்டும், பின்னாடி இருக்க வேண்டிய ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு லெக்கு வந்து பின்னாடி போயிடுச்சு. லெக்கு வந்து ட்ரௌசருக்கு முன்னாடி வரணும். இதை நான் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா என்னோடய லேயரை வந்து நான் மாற்றணும். அதாவது ரைட் லெக் லெஃப்ட் லெக் வந்து என்னோடய பாடிக்கு கீழே இருக்குது, நான் அதை பாடிக்கு மேலே கொண்டு போயிடுறேன். அப்போ தான் வந்து இந்த லெக்கு வந்து எனக்கு முன்னாடி வரும். சில சமயங்களில் என்ன பிரச்சனை வரும்னா இந்த டோர்சர் வந்து முன்னாடி வந்திருக்கும். அதாவது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு அலைன் ஆகிடும். இந்த மாதிரி அலைன் ஆகிட்டுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பின்னாடி நவுத்தணும், முன்னாடி நவுத்தணும், எந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி நவுத்தணும் இல்லைனா முன்னாடி போக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேஸில் எனக்கு வந்து சென்ட் பேக்வேர்ட், ஸோ நான் சென்ட் பேக்வேர்ட்னு கொடுத்துட்றேன். ஸோ அது எனக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்கெல்டன் வந்து அனிமேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை அனிமேட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் போன் வந்து டிஃபால்ட்டாக தெரியாது. எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஆப்ஜெக்ட் எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் அதோட செட் ஆஃப் போன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். இப்படி தான் நம்ம போனை பார்க்க முடியும். இதை எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரோம்போ ஷேப், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரூட் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். இந்த ரூட்டை பிடிச்சிட்டு அதோட சைல்டு தான் மூவ் ஆகும். உதாரணத்துக்கு இந்த ஆமை மூவ் பண்ணி காட்டுறேன். செலெக்ஷன் டூலில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆமோட கடைசி எண்டு கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அது அப்படியே மூவ் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து போன் டூலை வந்து பயன்படுத்தணும். இதில் பெண்டு வந்து எக்ஸ்ட்ரீம் பெண்டுக்கெல்லாம் போகுது. பார்த்தீங்கன்னா எல்போ வந்து கீழே இப்படி பெண்ட் ஆகவே ஆகாது, யாருக்குமே மேலே தான் பெண்ட் ஆகும். இதை நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டுட்டோரியலில் நான் அதை சொல்ல முடியல, ஏன்னா நான் ரிக் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிம்பிளிஸ்டிக்கான ஒரு கேரக்டர். நான் அடுத்த டுட்டோரியலில் கொஞ்சம் கரெக்டான கேரக்டர் ரெடி பண்ணிவிட்டு அதில் ரிக் பண்ணுறப்போ உங்களுக்கு அது கன்ஸ்ட்ரைன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த டுட்டோரியல் பொறுத்த வரைக்கும் அந்த கன்ஸ்ட்ரைன்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேட் ஆர்மேச்சர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இதை அனிமேட் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்கள் அனிமேஷன் எவ்வளோ நேரம் தேவைப்படுது அப்படிங்கிற டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் டைம்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிங்க. இதில் தேவையில்லாத லேயர்லாம் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் இருக்கிற லேயர்ஸ் மட்டும்தான் தேவை. நான் அதை மட்டும் விட்டுடுறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் F6 கீ ஃப்ரேம் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
நீங்கள் போனை இருக்கிற பொசிஷன்லேருந்து நவுத்த ஆரம்பிச்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் கீ ஃப்ரேம் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் 5வது ஃப்ரேமில் வச்சுட்டு என்னோடய ஸ்கெல்டனோட கையை வந்து லைட்டாக ஒரு ஹாய் சொல்கிற மாதிரி மடக்கினா ஆட்டோமேட்டிக்காக அது கீ ஃப்ரேம் எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் 5th ஆட்டோமேட்டிக்காக ஒரு கீ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. நான் டைம்லைன் ஹெட்டரை நான் மூவ் பண்ணி காட்டுறேன், அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அனிமேஷன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் போஸும் மட்டும் செட் பண்ணிட்டே வந்தால் போதும். இப்போ நான் இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு அனிமேஷன் மட்டும் செட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெட் லைன் எதுக்காக வரைஞ்சேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் அதை வரைஞ்சிருக்கேன். இந்த ஸ்கெல்டன் வச்சு இப்போ நம்ம வாக் சைக்கிள் அனிமேஷன் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ என்னோடய வாக் சைக்கிள் ரைட் சைடு பார்த்துருக்க போது, அதாவது ஸ்கெல்டனுக்கு ரைட் சைடு. ஸோ என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக என்னோடய லெஃப்ட் ஆர்மையும் லெஃப்ட் லெக்கையும் நான் ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கிறேன் ஹரிசாண்டலாக, ஸ்கெல்டனோட ரைட் சைடை பார்த்த மாதிரி. ஏன்னா அப்போ தான் வந்து வாக் சைக்கிள் வந்து அந்த டைரெக்ஷன் பார்த்து போகிற மாதிரி இருக்கும். வாக் சைக்கிள் அனிமேட் பண்ணுறம்போது நம்ம முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கிறது என்னென்னா, நம்ம வாக் சைக்கிளை வந்து ஒரே ஒரு தடவை தான் பண்ணுவோம். அது திருப்பி லூப் ஆகிட்டே இருக்குதும். அந்த லூப் ஆகிறதுனால என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஸ்டார்டிங் போஸ் அப்புறம் எண்டிங் போஸ் இது ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வாக் சைக்கிள் அனிமேட் பண்ணுறப்போ நிறைய பேர் நிறைய விதமாக வாக் சைக்கிள் பண்ணுவாங்க. நான் எப்போவுமே வெறும் 4 கீ போசஸ் தான் வாக் சைக்கிளுக்கு பயன்படுத்துவேன். அந்த 4 கீ போசஸோட இமேஜை வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் அந்த இமேஜை பார்த்துங்க. அது சமயம் நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து மற்ற வாக் சைக்கிளோட போசஸ் கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். நிறையா கீ போசஸ் இருக்கும். பொதுவாக 8 கீ போசஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஆன் அனிமேஷனில் அந்த மாதிரி பண்ணி பார்த்துருப்பீங்க. வேணால் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஓகே, நம்ம போன் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வாக் சைக்கிள் அனிமேஷன் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்த்துட்டோம். அடுத்த டுட்டோரியலில் போன் டூலை வேறு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டுட்டோரியல் வீடியோஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Thanks for watching. Subscribe for more videos. Until then, goodbye.